பக்த கோடிகள் அனைவருக்கும் அடியனுடைய தாழ்வான பணிவான வணக்கங்கள், வேண்டுகோள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் விராலிமலை வட்டம் அருகிலுள்ள துவரங்குறிச்சி என்ற கிராமத்தில் மத்திய காசி சேத்திரம் குருகுலம் ஒன்று தொடங்க உள்ளது. இங்கு 48 மண்டல கால மகா கணபதியும் ஒரே கல்லில் பிரதிஷ்டை செய்து முன்னாடி விநாயகப் பெருமானும் பின்னாடி ஆஞ்சநேய பெருமானும் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து மத்திய காசி என்ற குருகுல பேருக்கு ஏற்ப காசிலிருந்து ஒரு லிங்கம் கொண்டு வந்து அதை எல்லா மக்களும் பக்த கோடிகளும் அதை அபிஷேகம் செய்வதற்கும் ஆராதிப்பதற்கும் அவங்க குறைபாடுகளை நீங்குவதற்கு அவர்களாலே பூஜை செய்வதற்கும் சிறப்பாக அமைக்கப்பட உள்ளது இந்த குருகுலத்தில். அதனைத் தொடர்ந்து இங்கு உள்ள பக்தர்கள் வரும் பக்தர்களுக்கு ஜாதக ரீதியாக அவர்களுக்கு என்னென்ன குறை இருக்குதோ அவற்றையும் நிவர்த்தி செய்யப்படும். எனவே பக்த கோடிகள் அனைவரும் பணமாகவோ பொருளாகவோ இந்த நிறுவனத்திற்கு கொடுத்து என்றென்றும் இறை தொண்டில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன், வேண்டுகின்றேன், பணிகின்றேன். தொடர்புக்கு கீழே உள்ள அலைபேசியில் தொடர்பு கொள்ளவும். நிகழும் மங்களகரமான ஆண்டு குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை 15 சனிக்கிழமையும் அமாவாசை திதியும் உத்தரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மகர ராசி கும்பத்துக்கு அதிபதி, மகரம் கும்பத்துக்கு அதிபதி, அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய குணவதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு ஜென்ம சனீஸ்வராக தனது பயணத்தை தொடர்கிறார். கும்பத்திலிருந்து மீனத்திற்கு 29/3/2025 அன்று அவருடைய நட்சத்திரத்தில், இது மிகப்பெரிய சிறப்பு. அந்த நட்சத்திர நாளும் நமக்கு மிக சிறப்பு. அப்படிப்பட்ட நாளில் கும்பத்திலிருந்து சனீஸ்வரன் மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அப்போ இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பயிற்சியில் நமக்கு என்னென்ன கிடைக்கும், அப்போ எம்பெருமான் என்னென்ன கொடுப்பார், அதற்கு முன்னாடி கண்மணியகத்தில்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து, கனிவுள்ள தெய்வம் நீயே, கதிர் காகம் ஏறும் சனீஸ்வரர் பகவானே போற்றி, தமையேனுக்கு அருள் செய்வாயே. ரவி ஓம் நீலாஞ்சனம் சமாபாஜம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாமி. ஓம் காகத்வஜாய வித்மிகை கட்ககசாய தீமிகை தன்னோ மந்த பிரஜோதயா. இதெல்லாம் விட ஒரு சிறப்பான ஒரு பதிகம். போகமார்த்த பூன்முளையால் தன்னோடும் பொன்னகலும் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்று அண்ணல் பரமேற்றி ஆகமார்த்த தோல் உடையார் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே. நாகமார்த்த நம் பெருமா மேயது நல்லாரே, மேயது நல்லாரே திருநல்லாரே. இந்த திருநள்ளாறு என்ற திருத்தலத்தில், அந்த புனித தலத்தில் அருள் தரும் சனீஸ்வர பகவான் நமக்கு பாடம் கற்பிப்பதற்காக பேரரசர் நலன் தமயந்திக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து அதன் மூலம் நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். அந்த வகையிலே ஞானசம்பந்த பெருமான் அந்த திருத்தலத்தில் ஒரு சின்ன சிறப்பு. ஞானசம்பந்த பெருமானும் சமணர்களும் அந்த காலத்தில் மதுரையில் வாதம் பண்ணுறாங்க. அப்போ வாதம் பண்ணும் பொழுது ஈசனை நினைத்து கொண்டு ஞானசம்பந்த பெருமான் அப்போல்லாம் பெரிய புக்கு வச்சுருப்பாங்க, வேத புக்கு வச்சுருப்பாங்க. இவர் தன்னுடைய பதிகம், தம் பாடிய பதிகம் 1ஆம் திருமுறை 2ஆம் திருமுறை 3ஆம் திருமுறை, அந்த பதிகத்தை பக்தியோடு எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு பூஜையில் வைத்துக்கொண்டு வாதம் செய்வதற்கு முன்னாடி ஈசனே எனக்கு நல்லொரு செய் அப்படின்னு கேட்குறார். அப்படி கேட்கும் பொழுது அப்போ உங்களுக்கு அந்த பதிகத்தில் கயிறு கட்டி பார்ப்பாங்க. அந்த கயிறு கட்டி பார்க்கும் பொழுது உடனே கயிறு கட்டி பார்க்குறாங்க தன்னுடைய பதிகத்தில். அப்போ என்ன பதிகம் வருகின்றது? போகமார்த்த பூன்மலையால் தன்னோடும் பொன்னகல பாகமார்த்த பைங்கன் உமையார் என்ற திருநள்ளாற்று பதிகம். இன்றைக்கி நீங்கள் போனாலும் ஹெலிகாப்டரும் ஃப்ளைட்டு போனாலும் என்ன ஒரு ஜர்க்கு அடித்து தான் போகும். தர்பாரணீஸ்வரர், அருள்மிகு தர்பாரணீஸ்வரர், அந்த ஜர்க்கு எப்போது உண்டு. விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானமும் போட்டி போட்டு போகக்கூடிய காலத்திலும் இப்போ உண்டு. அப்படிப்பட்ட திருத்தலம்
அந்த போகமார்த்த பூன்முலையால் என்ற பதிகத்தை அவருக்கு அருளியது அன்னை உமையவள். எம்பெருமான் நம்பெருமான் போகமார்த்த பூன்முலையில் அருளியது நமது சிவபெருமான் தர்பரணீஸ்வரர். பார்த்தீங்களா? எப்படி என்றால் அந்த திருநள்ளாற்றின் பெருமையை எவ்வாறு நம்ம சொல்ல முடியும்? பார்த்துக்கோங்க. சீண்டாமல் சினங்க வைத்தாய், தீண்டாமல் உருக வைத்தாய், நெருங்காமல் உறைய வைத்தாய், நீதியும் நேர்மையும் புரிய வைத்தாய், நிஜமாக்கி பார்க்கும் முன்பே நிழலாகி கரைந்து போனையடா. இந்த சனீஸ்வரனுடைய பயிற்சியில் நாம் காணப்போவது என்ன? பொதுவாக சனீஸ்வரர் என்றாலே நாம் ஆடிப்போவோம். சனி பிடித்தாலும் சட்டென விலகாது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. 30க்கு மேல் வாழ்ந்தாரும் இல்லை, 30 வருடத்துக்கு மேல் வீழ்ந்தாரும் இல்லை, தன் கடமையை செய்ய தவறியதும் இல்லை. 30 வருடம் ராசி 12 ராசிக்கும் சனீஸ்வர பெருமான் தன் கடமையை செய்வதற்கு தவறியதும் இல்லை. சூரியன் சாயா தேவியின் தவப்புதல்வனாகிய சனீஸ்வரர் மனம் பிடிக்க மனமில்லாமல் துணை வேண்டுமென்றோ என்ற மனத்தோடு தன் துணைவியாக ஜேஷ்டா தேவியை திருமணம் புரிகின்றார். நீதியரசர், நித்திய கர்மாக்களின் பேரரசர், மூவரால் பாடல் பெற்றது, மூர்த்தி தலம் தீர்த்தம் 3ஆல் சிறப்பு பெற்றது திருநள்ளாற்று. கோட்சாரப்படி அஷ்டமத்தில் உலகை ஆளும் சர்வேஸ்வரனுக்கே சனீஸ்வரர் பிடிக்கிறார். ஜென்மச்சதியில் சீதையை ராவணன் கவர்ந்தெடுத்து செல்கின்றார். லலிதா சஹஸ்ரநாமத்தில் பஞ்சார்த்த பீட ரூபிணி என்று அன்னையை புகழ்கின்றனர். அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய இன்றோவில் இது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமானது சனீஸ்வரனுடைய அருளாலே கண்டிப்பாக பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு உரியவர். விருச்சகம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி, மேசத்தில் நீச்சம், துலாமில் உச்சம். நிச்சயமாக ஆயில் விதியை நிர்மாணக்கூடியவர், அடிமை பணியாட்கள், அஷ்டமத்து செய்யும் பலன்கள், அதேபோல் மேல் நிலையிலும் நீதிபதி, வழக்காடு மன்றம், ஜட்ஜு, பொறியியல் பணிகள், இரும்பு சம்பந்தப்பட்ட பணிகள், கருப்பு பொருளுக்கான பதிகள், எல்லாத்துக்கும் அதிபதி, மேனேஜிங் டைரக்டர், பாஸ் யாருன்னு சனீஸ்வரர் தான். அந்த கருப்பு சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு காரியத்தை நினைப்பதற்கும் ஒரு காரியத்தில் நன்மை தீமையை பகுந்து பார்த்து அதற்கு தக்க தண்டனையை கொடுக்கும் தர்ம தேவதை, யாருக்கும் இரக்கம் காட்டாத கருணை தேவதை, மக்களுக்கு நடக்கக்கூடியாத பாவ புண்ணியங்களை கணக்கீடு செய்து சனீஸ்வரனுக்கு சமர்ப்பணம் செய்வது ராகு கேதுக்கள் என்ற சாயா கிரகங்கள். ஜீவனாதிபதி, கர்மாதிபதி, மூல திரிகோணாதிபதி, குடும்பத்திற்கும் ஆக்களையும் அழித்தலையும் கொடுப்பவர், வளர்வதை பறிப்பதும் வளராதவற்றை கொடுப்பதும் அவருடைய தனிப்பட்ட அனுக்கிரகம். உழைப்பாளி, தொழிலாளி, முதலாளி, நவக்கோள்களில் 9 நவக்கோள்களில் உழைப்பாளியாகவும் முதலாளியாகவும் தொழிலாளியாகவும் இருப்பது சனீஸ்வர பகவான். 10 பேர் ஒரு வேலை செய்வீங்க, அந்த 10 பேர் வேலை செஞ்சாலும் அவர் போய் செஞ்சால் தான் திருப்தி இருக்கும், மற்ற பேர் வேலை செஞ்சு திருப்தி இருக்காது. அப்படிப்பட்ட குணம் கொண்டவர் சனீஸ்வர பகவான். எந்த வேலையை செய்தாலும் தானே செய்ய வேண்டும், அடுத்தவங்க செஞ்சால் பிடிக்காது. ஓய்வு அறியாத உழைப்பாளி, கலையை உருவாக்குவதும் உருக்குலை வைப்பதும் சனீஸ்வரர் தான். விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, மரணச்சனி, கண்டகச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமத்து சனி, இத்தனைக்கும் பொறுப்புள்ள பெரிய அதிகாரி அவர்தான். 2 அப்படி பிரித்து கொடுத்து வயதுக்கு ஏற்றாற் போல 2 பிரித்து கொடுத்து வயதுக்கு ஏற்றாற் போல தனது கர்மங்களை செய்யக்கூடியவர், அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர். எனவே சனீஸ்வரர் கொடுப்பதை நவகிரகங்களில் யாராலையும் தடுக்க முடியாது. சனீஸ்வரர் கொடுப்பதை அதே போல் கெடுப்பதையும் 9 நவக்கிரகங்களில் சனீஸ்வரர் மாதிரி கெடுப்பது யாரும் கிடையாது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அவங்கள நம்ம
அவரை நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் பண்ணிட்டோம்னா அது தக்கன நிச்சயமாக நமக்கு நடக்கும். நேயர் பெருமக்களுக்கு ஆவலாக காத்து கொண்டிருக்கின்ற 12 ராசிகளுக்கும் 29/3/2025 29ன்னு சொல்கிறத விட நான் 30ன்னு சொல்கிறேன். அது ஈஸியாக இருக்கும். 29 முடிஞ்சோன்னா உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்க வரா? 29 வந்துடனே உங்களுக்கு பெரிய சக்கரவர்த்தி யோகத்தை கொடுப்பாங்களா? கிடையாது. மெதுவாக செய்யக்கூடியவர். அப்போ 29/3/2025 12 ராசிக்கும் அவளுக்கு எப்படி இருக்குது இப்போது பதிவு செய்ய காத்திருக்கின்றேன். கடக ராசி. அப்பா எம்மா அப்பா இப்போ ரெஸ்ட்ரா, இப்போ தாண்டா ரெஸ்ட்டு. கடகத்துக்கு இப்போ தாண்டா ரெஸ்ட்டு. கடக ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்துக்கு ரெஸ்ட்ரா. இப்படியெல்லாம் புலம்பக்கூடிய காலங்கள் சவால் என்ற வார்த்தைக்குள்ளே தான் வாசல் என்ற வார்த்தையும் மறைந்திருக்கின்றது. சவால் தான் வெற்றிக்குரிய வாசல், சவால் தான் ஜெயத்துக்குரிய வாசல். எது விலகிய போதும் எதையெல்லாம் இழந்த போதும் தேங்கிடாமல் நகர்ந்தது முக்கியம் என்பதை உணர்தலே மிக பக்குவம் என்ற நிலைமை கொண்டவர் கடகராசி. பாசமும் நேசமும் பண்பும் நண்பர்களுடைய உரிமைக்காக எல்லாவற்றையும் இழக்கக்கூடியவர் யாரு? கடகம். அப்போ உங்கள் ராசிக்கு கடந்த காலம் 2.5 வருஷம் நீங்கள் யாரு, நீங்கள் எப்படிப்பட்ட குணம், எப்படிப்பட்ட குணவதி, என்ன தொழில் செஞ்சீங்க, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீங்க, எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு கேவலம், எவ்வளவு திண்டாட்டம், யார்கிட்ட ஒரு ஆள்கிட்டையாவது நல்ல பேரா, தாம் பெற்ற குழந்தைகளுக்கிட்ட நல்ல பேரா, அடுத்தவங்களை விடுங்க, தாம் பெற்ற குழந்தைகிட்ட நல்ல பேரா, இல்லை பட்டத்தில் பதவியில் நல்ல பேரா, டிபார்ட்மெண்ட்டில் நல்ல பேரா, இல்லை போக்குவரத்தில் ஒழுங்காக போய் வந்துடுமா, எல்லாத்தையும் நீந்தி எல்லா கஷ்டத்தையும் நீந்தி கரை சேர்ந்து இப்போது வெற்றி வாசலை தேடி வரக்கூடியவர் கடகராசி. வெற்றி வாசலை தேடி வரக்கூடியவர் கடகராசி. போதுமா? அப்போ கடகராசி நேயர்களுக்கு உங்கள் தசாபத்தியை பார்த்துக்க. கடகத்துக்கு மட்டும் 7-8 சனீஸ்வருடைய சம்பந்தம் இருக்கக்கூடாது. சனீஸ்வருடைய சம்பந்தம் மட்டும் இருக்கக்கூடாது. அது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு கை பாத்திரம் இருக்கிறவன்ட்டு தெரியாது, இல்லாதவன்ட்டு தெரியும், வெளிப்படும் அந்த டாமினேஷன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ கடகராசிக்கு நிச்சயமாக என்ன சனி? பாக்கிய சனி. கடகராசிக்கு பாக்கிய சனி தர்மத்துக்குரியது, தகப்பனுக்குரியது, தகப்பனார் சொத்துக்கு வரக்கூடியது, சண்டை சச்சரவு போட்டது மீண்டு வரக்கூடியது, வழக்கிலிருந்து ஜெயிக்கக்கூடியது. வெளிநாடு, உங்களுடைய தொழில் வெளிநாடு, ஜவுளி தொழில், நாட்டு மருந்து கடை, சித்த டாக்டர், ஆர்த்தோ டாக்டர், மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி நாட்டு மருந்து, அதே மாதிரி வெள்ளை சம்மந்தப்பட்ட அரிசி தானியங்கள், அதே மாதிரி மீன் சம்மந்தப்பட்டது, சங்கு சம்மந்தப்பட்டது, போக்குவரத்து, படகு போக்குவரத்து, சப்மிஷன். பாருங்கள், நீர் தானே, ஜலம் தானே, என்றைக்குமே எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? 48 பாயிண்ட் இருக்குது கடகத்துக்கு. அதில் மெயின் பாயிண்ட்டு உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்பு. சொல்கிறதே கடகம், விருச்சகம், சதயம் சொல்கிறதையே சொல்லிகிட்டே இருக்கும். பாருங்களேன், சதயத்தை சொல்லவே வேண்டாம். எங்கள் தாத்தா சொல்லுவாங்க, சதயமா மென்டல்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் தாத்தா தான் சொல்லுவாங்க. கடகமாக அதோட ஆராய்ச்சி, விருச்சகமாக அதோட ஆராய்ச்சி. அந்த சந்திரன் சம்மந்தப்பட்டது வேற ஒன்றும் இல்லை. அந்த சந்திரன் சம்மந்தப்பட்டது மனசை போட்டு பெருத்தாட்டம். எனக்கும் சதயம் தான், ஆராய்ச்சி அறிவு தான், மனசை போட்டு பிதற்று பண்ணுறது தான். ஆனால் சதயத்துக்கு எப்போது காலம் வருது தெரியுங்களா? ராகு வரும்போது என்ன ஆகும்? உச்சத்தில் போவீங்க. ராகு திசையில் புதன் புத்தி, ராகு திசையில் சுக்கர புத்தி வரும்போது சொக்கத்தையே கொடுக்கும். எல்லாத்துக்கும் 12 ராசிக்கும். அப்போ கடகத்துக்கு அந்த ராகு, அந்த சந்திரன், அந்த சனி, அந்த சந்திரன், அந்த சனி, அந்த கேது, சந்திரன், இந்த மாதிரி பாவிகள் வராமல் பார்த்து கொண்டால் தகப்பனார் சொத்து, பூர்வீக சொத்து கண்டிப்பாக கடகத்துக்கு உண்டு, கண்டிப்பாக விருச்சகத்துக்கு உண்டு, கண்டிப்பாக கும்பத்துக்கு உண்டு.
மகரத்துக்கும் சதயத்துக்கும், மகரத்துக்கும் கும்பத்துக்கும் உண்டு. ஏன்னா மகரத்துக்கு 7.5 முடிஞ்சிருச்சு. சதயத்துக்கு என்ன வருது? சதயம் மட்டும் இல்லை, அதில் என்ன கும்பராசிக்கு இப்போ என்ன அது வந்துருச்சு, யோக பலன் வந்துருச்சு. 2.5 வருஷம் எல்லா கஷ்டமும் முடிஞ்சு துளிர் விடக்கூடிய நேரம் வந்துருச்சு. கும்பத்துக்கு நல்ல நேரம் வந்துருச்சுல. அப்போ கும்பத்துக்கு என்ன 7.5 வந்து போயிடுச்சு, 29 போயிடுச்சுல. அப்போ கும்பமும் நல்லாயிருக்கும். எதை வைத்து? உங்கள் தசாபுத்தியை வைத்து. உங்கள் தசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கங்க. அப்போ கடகராசி நேயர்களுக்கு வெள்ளை சம்பந்தப்பட்ட வண்டி வாகனம், வெள்ளை வண்டி வாகனம், அபிருதமான நேரங்கள், கற்கடேஸ்வரர் வழிபாடு, திருவீசநல்லூர் வழிபாடு வீட்டில் வச்சு செய்யுங்க. மயிலாப்பூர் அன்னை கபாலி, கற்பகம்பாள், ஒன்றும் இல்லைங்க, 9 விளக்கு, 9 விளக்கு நெய் தீபம், 9 விளக்கு ஏற்றுங்க, 9 பிரதர்ஷனம் வாங்க, அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. கூடுமானவரை காளிகாம்பால கடகராசிக்காரவங்க மறக்காதீங்க. கூடுமானவரை கடகராசிக்காரவங்க காளிகாம்பால மறக்காதீங்க. அப்படி மறக்காமல் வந்தால் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி பாக்கிய சனி மட்டுமல்ல, அத்தனை பாக்கியங்களும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அத்தனை பாக்கியத்துக்கும் உங்களுக்கு அது கொடுக்கும். வெண்ணிறை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் வெள்ளை நிறம் சம்மந்தப்பட்டவை தான். திங்களூர் போங்க, திருப்பதி போங்க. திங்களூர் வந்து அதுக்குரியது. அதேமாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய சென்னையில் நிறைய, சென்னையிலே நவகிரகங்களுக்கு சில கோயில்கள்லாம் இருக்குது. அதனால் சோமங்கலம், சந்திரன் சம்மந்தப்பட்ட சோமங்கலம், வைத்தீஸ்வரன் சம்மந்தப்பட்ட பூந்தமல்லி, கொலப்பாக்கம் சூரியன், ராகுகேதுக்கு குன்றத்தூர், அப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் போகும்போது நிச்சயமாக ஒரு சாந்த நிலையை, ஒரு மனநிலையை கடகராசிக்கு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். அஷ்டமத்தில் கண்ணீரில் ரத்த கண்ணீர் விட்டுருக்கிறீங்க. இனிமேல் ஆனந்தர் கண்ணீர் விடக்கூடிய நேரம் இந்த நேரம்.